லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ரெனியூவல் பண்ணணும். அதான். என் புருஷன் மட்டும்தான் வேணுமா? சாரி. அறிமுக இயக்குனர் ஜோஷ்வா சேதுராமனுடைய இயக்கத்தில் லிஜோமோல் ஜோஸ், லாஸ்லியா, ஹரிகிருஷ்ணா இவங்களுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜென்டில் விமன். இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, எல்ஐசி காப்பீட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அரவிந்த், அதாவது ஹரிகிருஷ்ணனும், தாய் தந்தையை இழந்த ஒரு சாதுவான பெண்ணான பூரணி, அதாவது லிஜோமோல் ஜோஸும் திருமணத்திற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேறாங்க. காதல், ஊழல், கூடல் என இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும்போது அரவிந்த் தன்னுடைய முன்னாள் காதலி அண்ணா, அதாவது லாஸ்லியா கூட தனியாக ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற உண்மை பூரணிக்கு திடீர்னு தெரிய வருது. அதை பூரணி எப்படி எதிர்கொண்டாங்க, அதன் பின்விளைவுகள் என்ன, இந்த உறவில் அண்ணாவின் இடம் என்ன ஆகியவற்றை ஒரு இயற்கை நுனி த்ரில்லராக, அதாவது சீட்டச் த்ரில்லராக தந்திருக்கிறாரு அறிமுக இயக்குனர் ஜோஷ்வா சேதுராமன். இதுதான் இந்த படத்தினுடைய கதை. சரி, ஓகே, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட பங்கு என்ன, அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனோடு காதலில் உருகிறது, தேவைப்படுற இடங்களில் வெகுண்டு எழுறது, மர்மத்தை தனக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டாத முகபாவனையில் நடமாடுறது, தேவையான இடங்களில் மட்டுமே அதை நுணுக்கமாக வெளிப்படுத்துறது என படம் முழுவதுமே அடர்த்தியோடும் வீரியத்தோடும் உலாவும் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி போகிறாங்க நடிகை லிஜோமோல் ஜோஸ். இரண்டாவது பாதையில் வரும் தன்னுடைய கனமான கதாபாத்திரத்திற்கு ஓரளவு நியாயம் சேர்த்திருக்காங்க நடிகை லாஸ்லியா. முக்கியமான எமோஷனலான தருணங்களில் உயிர்ப்புடன் திரையில தெரிய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஹரிகிருஷ்ணன் நடிப்பில் குறைகள் எதுவும் இல்லை. காவலராக வரக்கூடிய ராஜீவ்காந்தியின் நடிப்பில் புதுமுக நடிகருக்கான பதற்றம் இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்தினால கவனிக்க வைக்கிறாரு. இவங்களை தவிர சுதேஷ், தாரணி ஆகியோர் கொடுத்த வேலையை செஞ்சிருக்காங்க. டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸில், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக அந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு, ரூம், கார், அடுக்குமாடி குடியிருப்பு என சுற்றிய இடத்திலேயே கேமரா திரும்ப திரும்ப சுழற்றிட்டு இருந்தாலும் நுணுக்கமான ஃப்ரேம்களாலையும் கோணங்களாலையும் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் சா காத்தவராயன். லிஜோமோல் கதாபாத்திரம் உண்மையை மறைக்க தொடங்கியவுடன் அவருடைய அபார்ட்மெண்ட்டில் இருள் படர்வது தொடங்கி ஒளிகளும் நிறங்களும் கதாபாத்திரங்களும் மனநிலையையும் காட்சிகளையும் ஆழமாக்க உதவி இருக்கு. ஸ்லோ பர்ன் த்ரில்லருக்கு தேவையான வேகத்தை தன்னுடைய கட்களில் கச்சிதமாக கொண்டு வந்திருக்காரு படத்தொகுப்பாளர் இளையராஜா சேகர். கோவிந்த் வசந்தாவுடைய இசையில் யுகபாரதி வரிகளில் ரேஷ்மி சதீஷின் குரல்ல சுளுந்தி அப்படின்ற அந்த பாடல் கதையின் கருவை பேசுது. வசனங்களால் கடத்த முடியாத கதாபாத்திரங்களின் அகத்தை வெளிச்சம் போட்டு காட்டி திரைக்கதையின் வீரியத்தை கூட்டி இருக்கிறது அதே கோவிந்த் வசந்தாவின் அட்டகாசமான பின்னணி இசை. அவருடைய இசை இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு த்ரில்லர் டிராமாவை எமோஷனலா அணுகி அங்கங்க அலை நகைச்சுவைகளை தூவி கதாபாத்திரங்களின் செயலை விவாதிக்க அழைக்கிறாரு அறிமுக இயக்குனர் ஜோஷ்வா சேதுராமன். அரவிந்த் மற்றும் பூரணியின் குணங்களும் பின்னணியும் இருவருக்கும் இடையிலான அந்யோன்யமும் சற்றே நீளமாக விளக்கப்பட்டாலும் அதன் வழியே பின்பாதியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில்கள் சொல்லியிருப்பது தேர்ந்த எழுத்துக்கான சாட்சி. ஒரு வழியா ஒரு பிரதான கதாபாத்திரத்தின் அதிரடி முடிவால கதையை எட்டி பிடிக்குது படம். ஒரு பகீர் மோட அந்த காட்சி கச்சிதமாக கிளிக் பண்ணியிருந்தாலும் அதற்கு நியாயம் செய்யும் காட்சிகள் அதற்கு முன்னாடி வைக்கப்படாதது சிறிது ஏமாற்றம் தான். இரண்டாவது பாதி திரைக்கதை த்ரில்லர் பாதையா, எமோஷனலான பாதையா என டாஸ் போட்டு முடிவெடுக்க கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் அதுக்கு அப்புறமா பரபரப்பையும் அழுத்தத்தையும் ஒரு சேர கொடுத்தபடியே பயணிக்குது படத்தினுடைய திரைக்கதை. காரை பார்க்கிங் செய்யும் காட்சி, லவ் யூ சொல்லும் காட்சி என முதற் பாதியில் விவரிக்கப்பட்ட காட்சிகள் இரண்டாவது பாதியில் முழுமையடைகிறது. அவற்றை நுணுக்கமாக திரைக்கதையில் இணைத்தது காவல்துறைக்கும் பூர்ணிக்குமான உரையாடல் அப்படின்னு ரசிக்கிற மாதிரியும் சுவாரஸ்யத்தை கூட்டுற மாதிரியும் நகர்ந்துகிட்டே இருக்கு படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே. எங்கேயுமே தொய்வே இல்லாமல் போயிட்டு இருக்கு அந்த சீன்லாம். காவல் நிலைய காட்சிகள் உள்ளிட்ட சில காமெடி காட்சிகள் தியேட்டரில் சிரிப்பலைகளை எழுப்புறதோடு மட்டும் இல்லாமல் த்ரில்லர் பாதிக்கும் எமோஷனல் பாதிக்கும் இடையிலான பாலமாக அமைஞ்சு தேவையான ஆசுவாசத்தை கொடுக்குது. துரோகம், திருமணத்தை மீறிய உறவு, அவற்றால் குற்றவாளிகளாக்கப்பட்டு சுரண்டப்படும் பெண்கள், முடிவை தீர்மானிக்கும் புறச்சூழல் என உறவு சிக்கல்களையும் உறவின் பெயரிலான சுரண்டல்களையும் சமூக சிக்கல்களையும் நேர்த்தியான வசனங்களால உணர்வுபூர்வமாக விவாதிச்சிருக்கு யுகபாரதி மற்றும் ஜோஷ்வா சேதுராமனுடைய வசன கூட்டணி. அதே நேரம் படத்தில் வெகு சில இடங்களில் வசனங்களில் அதீத இலக்கியத்தன்மையும் பிரச்சார நடியும் எட்டி பார்க்கிறத தவிர்த்திருக்கலாம். காவல்துறை இத்தனை மெத்தனமாக நடவடிக்கை எடுக்குமா? ஒரு சாதாரண கதாபாத்திரம் எப்படி இவ்வளோ பெரிய குற்றத்தை கச்சிதமாக மறைக்குது? அந்த மன தைரியமும் பக்குவமும் எப்படி வந்தது? படத்தில் ஒரு ஆண் கூட நல்லவங்களாகவும் புத்திசாலியாகவும் இல்லையா? ஏன் யாரையுமே அப்படி காட்டலை? அப்படின்ற மாதிரியான லாஜிக் ஓட்டைகளும் கேள்விகளும் அங்கங்கே நம்மளை தொந்தரவு செய்ய தான் செய்யுது. இறுதிக்காட்சி தொகுப்பு யூகிக்கும்படி இருப்பதும் நம்பகத்தன்மை சிறிது சரிவதும் கண்டிப்பாக படத்தினுடைய பெரிய மைனஸில் ஒன்று. அதோடு குற்றத்துக்கான தண்டனை மரணம் தானா அப்படின்னா அந்த தண்டனையை கொடுத்தவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு அரசியல் சரிபார்ப்பு ரீதியான கேள்விகளும் அங்கங்கே நமக்கு தோணாமல் இல்லை. இருந்தாலும் இந்த படம் எடுக்கப்பட்ட விதம், அதாவது மேக்கிங், படத்தினுடைய திரைக்கதை எழுதப்பட்ட விதம், அப்புறம் இந்த படம் மூலமாக எழுப்பப்பட்ட கேள்விகளால் கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக, கவனிக்க வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த ஜென்டில் உமன் திரைப்படம் மாறி இருக்கு அப்படின்றது சந்தேகமே இல்லை. மொத்தத்தில் இந்த ஜென்டில் உமன் ஒருத்தான திரைப்படமாக தியேட்டருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பர்ன் த்ரில்லர்ஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க. மலையாளத்தில் வரக்கூடிய த்ரில்லர் திரைப்படங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா
நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் மலையாள த்ரில்லர் மாதிரியே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த ஜென்டில் உமன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு மாதிரி என்கேஜிக்காக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஸ்க்ரீன் ப்ளே போகும் அப்படின்றதுனால கொஞ்சம் பரபர அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும், எனக்கு வந்து அப்படியே அடிச்சு தூள் பல்ல அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான திரைப்படம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜென்டில் உமன் திரைப்படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் நினைத்துருங்க.